ரிசல்ட் ஓப்பனிங் விராட் கோலியோட. இப்ப செப்பர்டுக்கு பதிலா பெத்தலுங்கிற, எங்க இறக்கி விடுவீங்க பெத்தல? டேய் இப்ப எங்க பார்ட்னர்ஷிப் இப்ப வந்து 3 பேர் தானே போறாங்க. சம்திங் உனக்கு வந்து இம்பாக்ட் பிளே தேவைப்படுறப்ப கார்டாக்ஸ் இருக்கான்டா. கார்டாக்ஸ் அடிப்பான்டா. நான் என்ன கேள்வி நீ சொன்ன? பெத்தல் செப்பர்டுக்கு பதிலான்னு. நீ பெத்தல எங்க இறக்கி விடுவீங்க நான் கேட்டேன். பெத்தல் இப்பனா இப்ப இயர்லி விக்கெட் சரியா வந்துச்சுன்னா ஆட விடுவான்டா. இல்லன்னா அவன் எங்க ட்ரைன் பண்ணி நடுவுல எங்க ஃபிக்ஸ் பண்ண வைப்பான்டா. அதான் எங்க நீ சொல்லு, எங்க பண்ண ஒரு அந்த இடத்துல பண்ண முடியும். டாப்பர் 3ல கூட இறக்கி விடலாம். அப்படியே காம்பினேஷன் ஒஸ்ட் ஆயிரும். பெத்தல வந்து சொதப்பி விட்டானா படிக்கல் ஒன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தானா பட்டிதருக்கும் ஹெல்ப் ஆகாது. படிக்கல் வந்துருவான். படிக்கல் வந்துரும். படிக்கலுக்கு அப்புறம் சொல்றேன். படிக்கலுக்கு அப்புறம் ஆர்ஆர்ல அவனை மிக்ஸ் பண்ணி விட்டனாலதான் அவனுக்கு ஆர்ஆர்ல டச்சே கிடைக்கல. ஆர்சிபில ஒரே பொசிஷன்ல கான்ஸ்டன்டா இறக்கி விட்டே இருந்தனால அவன் நல்ல ஃபார்ம் வந்து ஆடிட்டு இருக்கான். ஆர்ஆர் பண்ண தப்பு பண்ணா அவனுக்கு போக வேண்டியதான். படிக்கல் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்த பொசிஷன்ல இறக்கி விட்டு நேக் கிடைச்சு ஃபார்ம் பண்றாங்கன்னா நீ தொடவே கூடாது. அப்படியே இது பண்ணும். விக்கெட் ஏர்லி விக்கெட்ஸ் என்ன இதெல்லாம் ஓடும். ஆனா எனக்கு தெரிஞ்சதுன்னா ஆர்சிபியோட இதுல ஒரு 60-40